ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் மெனு தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. அடுப்பை வச்சு கடாய் வச்சுக்கலாம். ரத்த பொரியலும் மட்டன் குழம்பு தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை லவங்கம் போட்டுக்கலாங்க. 2 ஆனியன் போட்டுக்கலாங்க. இதுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லைங்க. 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க. ரத்த பொரியலுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு 2 தக்காளி போட்டு வதங்கினதும் மட்டன் கழுவிட்டு போட்டுக்கலாங்க. மட்டன் போட்டு கிளறி விடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மட்டன் வதங்கணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தனியாத்தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலே மட்டன் நல்லா வதங்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. தேங்காய் சோம்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கசகசா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு குக்கர் மூடி 4 விசில் விட்டிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தாங்க செய்ய போகிறேன். ஆல்ரெடி பூரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ பூரி திரட்டிக்கலாங்க. பூரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க. பூரி நல்லா சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா பூரி உப்பலாக வராதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பூரி. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசினீங்கன்னா பூரி இந்த மாதிரி தாங்க வரும். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசினீங்கன்னா பூரி இந்த மாதிரி தான் வரும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஃபன் தாங்க பண்ணியிருக்கேன். பூரி மட்டன் குழம்பு ரத்த பொரியலுங்க. வாங்க சாப்பிட்லாம்.